வணக்கம். வெற்றிவேல் முருக கரோகரா. அருணகிரிநாத சுவாமி திருவடிகளே சரணம். வள்ளிமலை சச்சுதானந்த சுவாமிகள் துணை. பொங்கித்தாயார் வேலுமயிலும் துணை. முருகாசரணம். இப்போ நம்ம முதல் பாடல் தொடங்குறோம்ல, வேல்மாறல். விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாவினும் நாமங்கள். இப்போ இந்த வார்த்தைக்கு யாருக்காவது ஒரு புரிதல் இருக்கா? இதை பற்றி தெரியுமா? என்ன சொல்ல வராங்க அப்படின்னு? அருணகிரிநாத சுவாமி இந்த 2 வரியே ஒரு வார்த்தை சொல்கிறாரு. விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாவினும் நாமங்கள். அப்படி முருகாவினும் நாமங்கள். இது ஆக்சுவலி இதில் பார்த்தோம் அப்படின்னா, முருகப்பெருமான் தானே நம்ம துணைன்னு சொல்லணும். முருகப்பெருமானுடைய பெயரே துணை அப்படின்னு அருணகிரிநாத சுவாமி சொல்கிறாரு. இதில் ஒரு சூட்சமத்தை அவங்க வச்சுருக்காங்க. என்ன வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். சரி, இதை பற்றி யாருக்காவது ஒரு புரிதல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்கள். இது ஒன்றும் நம்ம ஒரு கேள்வி பதிலாம் கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு அது ஏதோ விதத்தில் பயனுள்ளதாக இருக்கும், மற்றவர்களுக்கும் இருக்கும். தப்பு சரி அப்படிங்கிறத தாண்டி உங்களுடைய ஞானம் எங்களுக்கும் பயன்படும். தெரிஞ்சது ஏதாவது சொல்லுங்க. ஐயா, முருகாங்கிறது முருகா வேணும் நாமங்கள்னு சொல்றாங்க. முருகாங்கிறது சிங்குலர் தான். ஆனா அந்த நாமங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா ஒரு இலக்கண பிழை மாதிரி இருக்கும். ஆனால் இது ஒரு முருகப்பெருமானை தானே சொல்லணும். அவர் தானே துணை வரும். அவரோட பேரே எப்படி துணை அப்படிங்கிறத அருணகிரிநாத சுவாமி அது எப்படி வகுத்திருக்காங்க. இதுக்கு பின்னாடி ஒரு சூட்சமத்தை அவர் வச்சுருக்காரு. ஆனால் நம்ம இலக்கணம், தமிழ் இலக்கணம் படி பார்த்திங்கன்னா இது ஒரு சரியான கோர்வை இல்லை. ஆனால் இதை ரொம்ப ஆக சிறந்த ஞானிகளை விட்டு ஆராய்ச்சி பண்ணால் இது அவ்வளோ சரியாக பொருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி பொருந்தது அப்படின்னு அதுக்கு சில சூட்சமத்தை சொல்கிறாங்க. முருகா எனும் நாமம் அப்படின்னா அந்த நாமம் 3 விஷயத்தை குறிக்குது. என்னென்ன விஷயங்கள் குறிக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல நமக்கு மூங்கிற சொல் முகுந்தன், அதாவது காத்தல் தொழில் செய்யக்கூடிய தெய்வத்தை குறிக்குது. ரூ என்ற சொல் ருத்ரன், அழித்தல் தொழில் செய்யறத குறிக்குது. கா அல்லது கு என்றால் பிரம்மன், படைத்தல் தொழில் செய்யறதை குறிக்குது. இது முருகாங்கிற நாமம். இந்த நாமத்துக்குள்ளே ஒரு சூட்சமத்தன்மை இருக்கிறதுனால இது ஆக சிறந்த சரியான வரி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது ஏன்னா இதை கொடுத்தது முருகப்பெருமான் அப்படின்னா அதில் எவ்வளோ தமிழ்னா முருகர், முருகர்னா தமிழ். அப்போ அந்த தமிழுக்கு இந்த இடத்துல எந்த இடத்துலையுமே அதுக்கு நம்ம முருகான்னு கூப்பிடுறத விட முருகாங்கிற அந்த நாமம் மிகப்பெரிய சக்தி அப்படிங்கிறதுக்கு பொருந்தும். இது ரெண்டுமே நிகரான ஒரு விஷயம்தான் அப்படிங்கிறது தான் அருணகிரிநாத சுவாமியோட மிகப்பெரிய ரகசியமாக இதை சொல்லியிருக்காங்க. இந்த முருகாங்கிற அந்த நாமம் எந்தெந்த இடத்துல புராணங்களில் வருது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இது எவ்வளோ பழமையானது அப்படிங்கிறது இதிகாச புராணங்களில் ராமாயணத்துக்கு முந்தையதிலே இருக்குது. ராமாயணத்தில் எந்தெந்த இடத்துல இந்த நாமம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வியாசர் முனிவரை பற்றி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அவர் காலகட்டங்களில் மக்கள் கேட்டாங்க, இப்போ இப்படி கலியுகம் பிரச்சனைக்குரியதாக இருக்கும் போது அப்படின்னு அவர் சொல்லும் போது அந்த புராணத்திலே சொல்கிறார். வியாசர் முனிவரோட வரலாறுலே கந்தன் தோன்றி கலியுகத்தில் கருணை தெய்வமாக விளங்குவான் அப்படிங்கிறத அவர் அப்பயே சொல்லியிருக்கார். முருகப்பெருமான் அப்பயே தோன்றப்பட்ட ஒரு தெய்வமாக பார்க்கப்படுது. அப்பயே இருந்திருக்கார். மகாபாரதத்தில் ஒரு கட்டத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனன்ட்ட உபதேசம் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்க, சேனாதிபதிக்குள் நான் கந்தன் அப்படிங்கிறார் கிருஷ்ணர். அப்போ மகாபாரத காலகட்டங்களுக்கு முன்பே இந்த முருக வழிபாடு அப்படிங்கிறது இருந்திருக்கு. அவ்வளோ பழமையான வழிபாடு அப்படிங்கிறது நமக்கு இந்த புராணங்களை புரட்டும் போது தெரியுது. ராமாயணத்தில் ஒரு முதல் தொடக்கத்தில் வரும், இந்த யாகம் பண்ணுவாங்க. இந்த யாகத்துக்கு ராமர் லட்சுமணன் அனுப்பும் போது அப்போ அந்த யாகம் அங்கைய தேசம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போயிட்டு தான் ராமர் அந்த யாகத்துக்கு போவார். அந்த யாகம்
அங்கதேசம்ங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, ஒரு மன்மதனோட லீலையினால் சிவபெருமான் நெற்றிக்கண்ணில் வந்து திறந்து அந்த மன்மதனை பஸ்மமாக்கிடுவார். அவரோட அங்கங்கள் இருந்தது தான் அந்த அங்கதேசம் அப்படிங்கிறது புராணங்களில் சொல்லப்படுது. அந்த அங்கதேச மன்மதனை எரிச்சதுக்கப்புறம் 6 நெற்றிப்போட்டிலேருந்து சிவபெருமானுடைய நெற்றிப்போட்டிலேருந்து 6 நெருப்பு துகள் வந்து அதுதான் கந்த பெருமனா முருகப்பெருமனாக வந்ததாக ராமாயணத்திலுமே மகாபாரதத்திலுமே ராமாயணத்திலுமே இந்த தகவல்லாம் சொல்லப்படுது. அப்போ எவ்வளோ ஆண்டுகளுக்கு முன்னாடி, மகாபாரதத்துக்கு முன்னாடி 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ராமாயணம் தோணுச்சு. அப்போ ராமாயணத்துக்கு காலகட்டங்களுக்குள்ளே அப்போ முருகப்பெருமான் அவதரிச்சிருக்கார். இப்போ அவ்வளோ பழமையான தெய்வத்தை தான் நம்ம தினமுமே வழிபடுறோம். கந்தனுக்கு ஏன் 6 தலைகள் இருக்குது அப்படின்னு யாருக்காவது ஒரு ஐடியா இருக்கா? முருகப்பெருமானுக்கு ஏன் 6 தலைகள்? சும்மா உங்களுக்கு தோன்றதை சொல்லுங்களேன். யாருக்காவது ஐடியா இருக்கா? சரி, நானே சொல்லிடுறேன். முருகப்பெருமானுக்கு ஏன் 6 தலைகள் இருக்குன்னா, கிழக்கு நமக்கு எத்தனை திசைகள் இருக்குது? 4 திசைகள் இருக்குது. அப்போ ஆகாயம் பாதாளம். அப்போ ஆகாயத்திலேருந்தும் முருகப்பெருமானை நோக்கி அடியார்கள் வந்தாலும், 4 திசைகளிலேருந்தும் வந்தாலும், பாதாளத்திலேருந்து வந்தாலும் அருள்பாலிக்கக்கூடிய கருணைய வடிவானவர் முருகப்பெருமான் அப்படின்னு இதை முருகப்பெருமானுடைய வரலாறில் இதை பற்றி சொல்லப்படுது. கந்தபுராணம் போன்ற காவியங்களில் முருகப்பெருமானுக்கான தன்மையை சொல்லப்படுது. இவ்வளோ சக்தி வாய்ந்த தெய்வத்தை நம்ம தினமுமே பாராயணம் பண்ணுறதுக்கு, நமக்கு அந்த ஒரு தன்மை கிடைச்சதுக்கு நம்ம எப்போவுமே நன்றி உணர்வோடு இருக்கணும். நமக்கு இப்போ நடக்கிறது என்ன யுகம் நடக்குது? இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? சரி, மியூட் பண்ணீங்க. சத்யா யுகத்தில் பிறந்தவர்கள்லாம் தவம் செய்தாதான் முக்தி அப்படின்ற மாதிரி ஒரு தன்மை இருந்துச்சு. அடுத்தது துரோதாயுகம். துரோதாயுகத்தில் இருந்தவங்களுக்கு பக்தி செய்தாதான் முக்தி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த தன்மையில் இருந்தப்ப நமக்கு கலியுகத்தில் தெய்வத்தோட நாமத்தை சொன்னாலே முக்தி. என்னம்மா சொல்லுங்கம்மா. சொல்லுவாங்க, அதை நான் முன்னாடி நிறுத்திட்டேன், வந்துடுச்சு. சரி, பரவாயில்லம்மா. அப்போ நம்ம கலியுகத்தில் இப்போ இந்தந்த யுகங்களில் மக்கள் வந்து பூஜை பண்ணியிருக்காங்க, தியானம் பண்ணியிருக்காங்க, தவம் பண்ணியிருக்காங்க, இந்த முக்தி நிலைகளை அடைஞ்சிருக்காங்க. ஆனால் நம்ம கலியுகத்தில் தெய்வத்தோட நாமத்தை சொன்னால் முக்தி, நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஸ்தலம் எது? நினைச்சா முக்தி. இந்த திருப்புகள் எங்க தோன்றுச்சு? திருப்புகள் அங்கதான் தோணுச்சு. அருணகிரிநாதர் கீழே முருகன் திருவண்ணாமலையில முதல் திருப்புகள் அங்கதான் அருணகிரிநாத சுவாமிக்கு தான் முருகப்பெருமான் காட்சி கொடுத்தார். அப்ப நினைத்தாலே முக்தி அப்படிங்கிற கலியுகத்துல தான் இந்த தன்மை இருக்கு. அப்ப இந்த 3 யுகத்துல பிறந்தவங்கெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்றாங்களாம், கலியுகத்துல பிறந்திருக்கலாமே. ஏன்னா தவம் செஞ்சு, யோகம் செஞ்சு, பூஜை செஞ்சு இப்படிலாம் இருக்கிறத விட நினைத்தாலே, இறைவனை நினைத்தாலே முக்தி தரது இந்த கலியுகம்தான். அதுதான் முருகாங்கிற நாமத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. இந்த நாமத்தை நம்ம நினைச்சாலே நமக்கு முக்தி அப்படிங்கிறது தான் இதுலேருந்து நமக்கு புரியுது. அந்த 2 வரி இதை தான் சொல்லுது. உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், இந்த நாமத்துக்கு எவ்வளோ சக்தி இருக்குது அப்படின்னு. வெளிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாவெனும் நாமங்கள். இப்போ முருகப்பெருமானுடைய அவதார நிலை பல யுகங்களுக்கு முன்னாடி உள்ளது. இந்த தன்மை உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா, இந்த இறைத்தன்மையில் இன்னும் நீண்டு நீங்கள் இதுக்கு இவ்வளோ தன்மை மிக்க ஒரு இறை வழிபாடை நம்ம நித்தமுமே நம்ம பருகணும். இப்போ அந்த நினைத்தாலே முக்தி அப்படின்னா
நம்ம ஏதோ ஒரு நேரம் நினைத்தா முக்தி கிடையாது, நித்தம் நினைக்கணும். இப்போ குருமார்கள் எப்படி வள்ளிமலை சுவாமிகள் அனுபவ நிலைக்குள்ளே போனாரோ, அந்த அனுபவ நிலைக்குள்ளே போனால் தான் இந்த முக்தி நமக்கு வந்து வசைப்படும். இல்லைன்னா அது வந்து ரொம்ப ஒரு எளிதில் கிடைக்காத ஒரு விஷயமா போயிடும். இந்த தன்மை தான் நமக்கு இதை பற்றி நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. முருகாசரணம். இப்போ நம்ம காலையில் இந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் இந்த முருகாங்கிற அந்த நாமத்தை சொல்லும் போது நமக்கு இப்போ புரியுதா எவ்வளோ ஒரு சக்தி மிக்கதான ஒரு செயல் அது. இந்த 3 எழுத்த மந்திரம்ங்கிறது எவ்வளோ சக்தி மிக்க ஒரு மந்திரம். அந்த மந்திரத்துக்கு பின்னாடி எவ்வளோ ரகசியங்கள் இருக்குது. நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் அதை தெரிஞ்சு பண்ணும்போது அது எவ்வளோ நமக்கு வந்து அந்த தன்மை வருது. இப்போ இந்த ஓம்ங்கிற பிரணவம் வந்து எவ்வளோ சக்தி மிக்க ஒரு விஷயம். இதை மிஞ்சின மந்திரமே இல்லை. இந்த ஓம்ங்கிற மந்திரம் தான் இந்த பிரபஞ்சம் தோன்றி இந்த சூரியக்கோள்லேருந்து இந்த பூமி பாவிக்கப்பட்ட போது முதல்ல இந்த ஓம்ங்கிற பிரணவம் தான் உருவாக்கப்பட்டிருக்கு. அவ்வளோ சக்தி வாய்ந்ததை நம்ம இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்லும்போது நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய உங்கள் எல்லாருக்கும் இந்த பயிற்சியெல்லாம் பண்ணும்போது உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் இருக்குதா? ஏதாவது உங்களால் உணர முடியுதா? இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம திருப்புகழ் படிக்கிறோம், வேல்மாறல் படிக்கிறோம். உங்கள் அனுபவத்தை சொல்லுங்களேன். யாராவது ஒருத்தங்க புதிதாக வந்தவங்க நீங்கள் இதை படிச்சு. ஐயா வணக்கம். என் பேரு சுதாகர் ஜெயந்தி. நான் சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க. நான் இப்போ ஒரு வாரமா தான் நான் அந்த பயிற்சியில நான் கலந்துக்கிறேன். எனக்கு வந்து நான் முதல்ல எல்லாம் வந்து பிரார்த்தனை பண்றப்போ உடம்பெல்லாம் சிலிர்க்கிற மாதிரி ஒரு சில நேரத்துல தான் ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் அதுக்கான அர்த்தம் எல்லாம் வந்து உங்க வகுப்பு கலந்துக்கிறதுக்கு அப்புறம் தான் எனக்கு அது புரிஞ்சுது. அதான் அந்த ஆவும் பயிற்சி எல்லாம் பண்றப்ப வந்து ரொம்பவே ஒரு அனுபவம் வந்து புதுசா இருக்குங்க. ரொம்ப நல்ல ஒரு புது அனுபவமா இருக்குது. நல்லாவும் இருக்கு. ஒரு இறைத்தன்மை கூட கலக்கிற ஒரு சின்ன முதல் அடி எடுத்து வச்சிருக்கிற மாதிரி ஒரு உணர்வு தோன்றுதுங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி அம்மா. இங்கே ஏன் இந்த உங்கள் அனுபவத்தை நான் கேட்டேன் அப்படின்னா, மற்றவர்கள் ஒரு சில பேர் சொல்லட்டும், இதுக்கு பின்னாடி இருக்கிற சூட்சமத்தை நான் சொல்கிறேன். சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க. நன்றி. வணக்கம் ஐயா. சொல்லுங்கம்மா. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு தனிமை எனக்கு கிடைச்சதே இல்லை. இப்போ தனிமையிலயும் இந்த சுவாமியை நினைச்சுட்டு இருக்கிற அந்த ஒரு இது எனக்கு கொடுத்துருக்கார். அதே மாதிரி அது மூலமா இந்த வேல்மாறல் அப்புறம் அந்த ஓம்காரம் அதெல்லாம் வந்து சேர்ந்து எனக்கு ஒரு அமைதி கொடுக்குது. நல்லா இருக்கு. இது சாந்தம் ஏற்படுது. ரொம்ப நன்றிம்மா. ரொம்ப நன்றி. முருகாசரணம். வேற யாராவது புதிதாக வந்தவங்க? சரிம்மா. சொல்லுங்கம்மா. சரிம்மா. புதிதாக வந்தவங்களுக்கு இதை பற்றி ஏதாவது சந்தேகம் இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு அனுபவம் இருந்தால் நீங்கள் சொல்லலாம். ஏன்னா நீங்கள் சில பேருக்கு ஒன்றும் சில புரிதல் இல்லாமல் இருக்கலாம், இல்லை உங்களுக்கு சில நல்லது நடந்திருக்கலாம். சொல்லுங்கள். நான் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். ஐயா வணக்கம். சொல்லுங்கம்மா. இதுக்கு வரக்கு முன்னாடி ஒரு சில பிரச்சனைகள்னால மறக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேங்க ஐயா. இந்த வேல்மாறலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எனக்கு மனசு ரொம்ப பாரம் இல்லாம ஒரு மாதிரி லேசா ரொம்ப இதா ஃபீல் பண்ற மாதிரி இருக்குங்க. ஒரு இந்த பிரம்ம முகூர்த்த வேலையில செய்யும் பொழுது ஒரு நல்ல ஒரு புரிதல் இருக்கு. இப்போ அந்த மன பாரம் எல்லாம் குறைஞ்சு ரொம்ப தெய்வ இது அதிகமாயிருக்குங்க ஐயா. பக்தி அதிகமாயிருக்கு. சரிம்மா. ரொம்ப நன்றிம்மா. அது மட்டும் இல்லாம எனக்கு நான் ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா, நான் அந்த வேல்மாறலுக்குள்ள வந்து ஒரு 15 நாள் தான் இருக்குங்க ஐயா. எனக்கு வள்ளிமலை வந்து போய் பார்க்கிற எனக்கு அந்த குடிப்பனை எடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஐயா. பாசிட்டிவ் வைப்ரேஷனா இருக்குங்க. சரிம்மா. நன்றிம்மா. முருகாசரணம். இப்போ உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும். இப்போ நம்ம வழிபாட்டுக்குள்ளே இருக்கோம். இப்போ இந்த வழிபாட்டுக்கு அப்புறம் உங்கள் எல்லாருக்குமே தொடர்ச்சியாக வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மனநிறைவு, ஒரு சரியான பாதை அப்படிங்கிறதுனால தான் இப்போ நம்ம தொடர்ச்சியாக அதில் நீங்கள் கலந்துக்கிறீங்க. இல்லைன்னா அதில் கலந்துக்க முடியாது. ஏன்னா நம்மளுடைய மனம் என்ன பண்ணும், புதுசாக தேட ஆரம்பிச்சிடும். பெட்டர் இதோட பெட்டர் வேறு ஏதாவது ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா அதுக்குள்ளே போயிடுவாங்க. வேறு ஜோதிடர் ஏதாவது சொல்லியிருப்பாங்க, அந்த பரிகாரத்துக்குள்ளே போயிடுவாங்க.
ஆல்டர்னேட்டை தேடிக்கிட்டே இருக்கும். ஆனால் மகான்கள் அப்படி பண்ணுறதே இல்லை. அவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மகான்கள் இப்போ வள்ளிமலை சாமிகளோட வரலாறு எடுத்துக்கிட்டிங்கன்னா, படிக்கும்போது என்ன நமக்கு புரியுது அப்படின்னா, அவங்களுக்கு வயிற்று வலின்னு பழனி வராங்க. பழனியில் வந்து அங்கே இருக்கிற பெண் வந்து பாடுறாங்க. அந்த வங்கார மார்பில் அந்த திருப்புகளை பாடினோன்னு அவருக்கு ரொம்ப அது மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு வந்து அதை பாடுறது என்னன்னு கேட்குறாங்க. அப்புறம் திருப்புகள்னு சொல்கிறாங்க. அப்புறம் தேடி போய் அந்த ஸ்பார்க்லேருந்து கடைசி ஸ்பார்க் வரைக்கும், முக்தி வரைக்கும் திருப்புகளை மட்டும்தான் அவங்க பாராயணம் பண்ணாங்க. அந்த திருப்புகளே என்ன இருக்குது, டீப் டெப்த்துக்குள்ளே போகும்போது சில தெய்வம் வெளிப்படுது. எல்லா வழிபாடும் அப்படி தான். நீங்கள் இந்த வழிபாடு இப்போ நம்ம தேவேந்திர சங்கம் வகுப்பு பாடுறோம். அதில் சொல்லப்படுதுன்னா தசமகா வித்தை, ஸ்ரீ வித்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப பவர்ஃபுல். இப்போ அதில் அவ்வளோ ரகசியங்கள் இருக்கும். இப்போ நீங்கள் அதுக்குள்ளே இருந்தால் தான் அதை பற்றின புரிதல் வரும். இப்போ மற்ற வழிபாடு நிறையா இருக்குது, நிறைய வழிபாடு. இப்போ உச்சிஷ்ட கணபதி வழிபாடுக்குள்ளே போனோம்னா அது வழிபாடுக்குள்ளே இருந்தால் தான் நமக்கு அதில் உள்ள ரகசியங்கள் வெளிப்படும். இப்போ நம்ம வந்து எல்லாத்துலேயுமே டச் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கடைசி வரைக்கும் எதுவுமே நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அது மாதிரி தான் இதையே நம்ம வந்து இந்த திருப்புகழுக்குள்ளேயே வந்து நம்ம சாமிகள் கொடுத்த இந்த புத்தகத்துக்குள்ளேயே நம்ம இருக்கோம். அவுட் ஆஃப் சிலபஸ்க்குள்ளே நம்ம போகிறது இல்லைன்னா, இப்போ இதுக்குள்ளே அவ்வளோ ரகசியங்கள் இருக்குது. இப்போ வேல்வாங்கும் வகுப்பு, பூதவேதாள வகுப்பு, இதெல்லாம் நம்மளால் இதெல்லாம் என்னன்னு கூட நமக்கு தெரிஞ்சிருக்காது. பட் ஆக்சுவலி நம்ம என்ன நினைப்போம், அருணகிரிநாத சுவாமி திருப்புகழ் மட்டும்தான் பாடினாருன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? அதுக்கப்புறம் அவரை பற்றி திருவகுப்புன்னு பாடிப்பார் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. அலங்காரம்னா என்னன்னு தெரியாது, அனுபூதினா என்னன்னு தெரியாது. இப்போ இதுக்குள்ளே உள்ளே போக 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 தான் இவ்வளோ விஷயங்கள் நமக்கு புலப்படுது. அப்போ நம்ம ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம், அது நம்மளை ஆட்கொண்டுடுச்சு அப்படின்னா நம்ம அதுக்குள்ளே அதில் போய் அந்த குருமார்கள் அப்படியே பிடிச்சி அதில் அந்த தன்மை அவங்க அனுபவித்த அனுபவ நிலைக்குள்ளே போகணும். இப்போ நமக்கு அது தெரியுது. நமக்கு ஒரு சபை இருக்குது, வள்ளிமலை சபை இருக்குது, அங்கே ஒரு குரு இருக்கார், அவர் சொல்லி கொடுத்த வழி இருக்குது. நம்ம போனால் அங்கே கருணையோட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம ஆன்மாவுக்காக அவர் வந்து இந்த திருப்புகளை சொல்லித்தரார். இப்படியெல்லாம் படிக்கணும், இப்படிலாம் இருக்குது. மூல நட்சத்திரத்தில் பாராயணம் நடக்குது. மற்றபடி அவங்கள போய் பார்க்கணுனாலும் நம்ம போய் பார்க்கலாம். நம்ம அனுமதி வாங்கிட்டு போய் நம்ம அது ஆவலோடு போனால் ப்ராப்பரான கைடன்ஸ் இருக்குது. இப்போ மற்ற வழிபாட்டில் நம்ம யாரை போய் கேட்குறது? இந்த மாதிரி கேள்விகளுக்கு அப்புறம் தான் இந்த திருப்புகளை நம்ம இதுக்குள்ளே டீப்பாக போகும்போது தான் நம்மளுடைய ஆன்மாவை நம்மளால் உணர முடியுது. இப்போ இந்த ஆன்மாவோட உணர்ந்தால் தான் இப்போ உங்களுக்குள்ளே ஒரு அமைதி கிடைக்கும். இப்போ மற்ற இதில் உங்களுக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி கோவிலுக்கு போகலையா, இதுக்கு முன்னாடி எந்த வழிபாடும் பண்ணலையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லாமே பண்ணினீங்க, நமக்கு சரியான வழி தெரியல. மனம் போன இடங்களில் நம்ம வழிபாடு பண்ணோம். இன்றைக்கி திங்கக்கிழமையாக சிவன் கோயிலுக்கு போகலாம், சனிக்கிழமையாக அனுமான் கோயில், இல்லை அப்படியே டக்குன்னு நம்ம மாறிக்கிட்டே இருந்ததுனால அந்த நிம்மதிங்கிறத, அந்த ஆனந்த பரவசங்கிறத நமக்கு நிலையாக நிற்கலை. இப்போ அது இப்போ நிற்கிது அப்படின்னா ஒரு வழிபாட்டில் டீப்பாக நம்ம தினமுமே நித்திய வழிபாட்டுக்குள்ளே உட்காரோம். முதல்ல இதில் பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஓடிக்கிட்டே இருந்தோம்னா எதையுமே பார்க்க முடியாது. இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்த கோயில்களுக்கெல்லாம் போகிறோம், கோயில்களுக்கெல்லாம் நிறைய பக்கம் முருகர் கோயிலில் கூட்டம் இருக்குது. செவ்வாய்க்கிழமை பார்த்தா நிறைய பேர் வராங்க. இப்போ அவங்க கோயில் முருகர் பெருமானை போய் பார்க்குறாங்க, வழிபடுறாங்க, வந்துடுறாங்க. வந்தோடனே அவங்களுக்குள்ளே என்ன மாறணும் அப்படின்னு குருமார்கள் சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய மனநிலை தான் மாறணுமா. அது மாறினா தான் அவங்களுக்கு நல்லது நடக்கும். அப்படி மாறுதா அப்படின்னாலாம் சான்ஸே இல்லை, அது மாறலை. அதனால் இந்த பக்திங்கிறது ஆழ்ந்த பக்தி. இந்த பக்தி எப்படி செலுத்தணுங்கிறது அவங்களுக்கு ப்ராப்பர் கைடு இல்லை. இப்போ நமக்கு என்ன பண்ணணும், வளர்ந்தோம், முன்னோர்கள் சொன்னாங்க கோயிலுக்கு போய் விளக்கு போட்டோம், முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதை தாண்டி என்ன சொல்லி கொடுத்துருக்கப்பட்டிருக்கோம், போய் விளக்கு போட்டு வாங்க. ஆனால் அங்கே எவ்வளோ விஷயங்கள் இருக்குது கோவிலில், பக்தியில் எவ்வளோ படிநிலைகள் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சாதான் நமக்கு அந்த தெய்வத்தை முழுமையாக நம்மளால் அந்த மனநிலை மாற்றம் வரும். இப்போ ஏன் உங்களுக்கு அந்த மனநிலை வந்தது, இப்போ ஏன் உங்களுக்கு ஒரு அமைதி வந்ததுன்னா, இப்போ தான் நமக்கு இந்த ஒரு குரு ஏற்படுத்தின ஒரு தாக்கம், அவர் ஏற்படுத்தின பாதை, அவருக்கு ஏற்பட்ட கிழிச்ச கோட்டில் போகிறதுனால அந்த மனதுக்குள்ளே ஒரு ஆனந்த பரவசம் வருது. இது பக்தியிலையும் வரும். ஆனால் பக்தியில் நமக்கு யார் ஏற்படுத்தினாங்க, எப்படி ஏற்படுத்தினாங்கன்னு நமக்கு சொல்லி கொடுக்கப்படலை. இப்போ தான் நம்ம முதல்ல உட்கார்றோம், ஒரு வழிபாட்டுக்கு முதல்ல உட்கார்ந்து இந்த திருப்புகளை பாடுறோம். நம்ம இதில் வந்து இப்போ தான் தொடங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் ராகம், தாளம், அது என்னென்ன தன்மையில் அருணகிரிநாத சுவாமி எப்படி அமைச்சு கொடுத்தாரோ, இப்போ வள்ளிமலை சுவாமிகள் ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு ராகம்லாம் இருக்கும். இப்போ தான் நம்ம
ஆனாவே போடுறோம். அதுக்கப்புறம் நம்ம இதுக்குள்ளே இருந்தோம்னா கண்டிப்பாக வள்ளிமலை சாமிகளுக்கு கிடைச்ச மாதிரி நமக்கு இந்த பொங்கித்தாய் கொடுப்பாங்க. ஆனால் அதுக்கு நமக்கு தொடர்ச்சியான பயணம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் இங்கே எதிர்பார்த்தீங்கன்னா இது கிடைக்காது. வள்ளிமலை சுவாமிகள் 1916 வந்தாங்க வள்ளிமலைக்கு. ஆனால் அந்த பொங்கித்தாய் காட்சி கொடுத்ததுலாம் 12 வருஷத்துக்கு அப்புறம் தான். உடனேலாம் கொடுக்கல. வேல்மாறல் ஏற்றப்பட்டது 1925. 16 வந்த சுவாமிகள் 25 தான் அந்த வேல்மாறலுக்கான ஞானத்தை அந்த பொங்கித்தாய் கொடுத்தாங்க. தேவர்கள் பாடினதை ராகத்தை காட்டினது அகக்காட்சியில் காட்டினதுலாம் அதுக்கப்புறம் தான். அப்போ எவ்வளோ அர்ப்பணிப்பு. நீங்கள் வள்ளிமலை வந்தீங்க அம்மா, அங்கே எப்படி இருக்குது? தனியாக உங்களால் ட்ராவல் பண்ண முடியுமா? தனியாக நீங்கள் சரிம்மா, ஓகே மைக். அப்போ அப்படி இருக்கிற ஒரு சூழலில் 1916 அந்த பூமி எப்படி இருந்திருக்கும்? தனி மனிதனாக அங்கே போய் உட்காந்து அப்போ இப்படி ஒரு தெய்வம் உங்களை வழி நடத்திருக்கும். இப்போ புரியுதா டிவைன்னா என்னன்னு உங்களுக்கு புரியுதா? முழுமையான ஆன்மீகம்னா என்னன்னு புரியுதா? இப்போ ஒரு சக்தி இருந்தால் தான் அந்த குகையை உருவாக்கி அந்த இடத்த இப்படி இன்றைக்கும் இப்போ போயிட்டு வந்தவங்களை கேளுங்க, அடுத்தது எப்போ போவோம்னு மனசு இயங்கும். அதுதான் உங்களுக்கான ஒரு சூழ்நிலை. அடுத்தது எப்போ போவோம் மனம் இயங்கிக்கிட்டே இருக்கும். அது எல்லா இடத்துக்கும் வராது. அப்போ புரியுதா உங்களுக்கான குரு யார், உங்களுக்கான தெய்வம் யார், உங்களுக்கான வழிகாட்டுதல் யார்? இது எல்லா இடத்துக்கும் வராது. அப்போ அந்த தன்மை கொடுக்கறது தான் இந்த டிபேட். இப்போ இது எப்படி நம்மளை கரெக்டாக வழி நடத்துது? இப்போ வள்ளிமலை சுவாமிகளுக்கு வழி நடத்துனது மாதிரி நமக்கும் வழி நடத்தணும், இந்த பொங்கியமாக வழி நடத்தணும் அப்படின்னா நமக்குள்ளே அகத்துக்குள்ளே ஒரு பரிமாணம் வரணும். நம்ம தினம் தினம் உட்காரணும், மனம் மாறணும், கருணை பிறக்கணும், அன்பு பிறக்கணும். தன்னை போல, தன் உயிரை போல, தன் ஆன்மாவை போல மற்ற உயிர்கள் அனைத்தையும் நேசிக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் வரும். இது இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போயிட்டு வந்தால் வந்துடுமா? அது பக்தியில் நிறைய விஷயங்கள் இருக்குது, அது சொல்லி கொடுக்கப்படலை. நமக்கு இந்த திருப்புகழ், இந்த யோகத்தில் சாமிகள் ஒரு கோடு கிழிச்சிட்டாரு, அந்த கோட்டில் நம்ம பயணிக்கிறோம். அதனால தான் இப்போ உங்களுக்கு இப்போ நிறைய தாய்மார்கள் அம்மா சொன்னாங்க, சகோதரி சொல்லும்போது இப்போ அதெல்லாம் சத்திய வார்த்தை. ஏன் அவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது, மேபி அவங்களெல்லாம் பார்த்தது கூட கிடையாது. அவங்க என்ன இப்படி பேச வேண்டிய தேவையும் இல்லை. ஏன்னா அவங்க அந்த சத்தியத்தை பேசுகிறாங்க, அவங்களுக்குள்ள அகத்துக்குள்ளே அந்த பரிமாணம் நடந்ததுனால பேசுகிறாங்க. அப்போ இது எப்படி உருவாக்கப்படுது, இந்த டிவைன் எப்படி நம்மளை மாற்றுது, இந்த ஆன்மா எப்படி விழிப்படையுது, இது எப்படி நம்ம ஒரு பரிமாணமாகுதுன்னு கண் எதிர்க்க நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஒரு மலரை போல் அது மலருது, அப்படியே போய் பரவசமாக அப்படியே முட்டாக இருந்து ஃபஸ்ட்டு ஒரு பாறாங்கல்லாம் இருந்துச்சு நம்ம மனம். அதுலேருந்து ஒரு அழகான ஒரு செடி மலருது, அப்படியே அந்த பூ மலருது. இதை உங்கள் கண்ணிலே நீங்கள் பார்க்கலாம். இது நீங்கள் கரெக்டான டிவைனை பிடிச்சா தான் போக முடியும். உங்களை அழகாக வழி நடத்தப்படும். ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு சில அழகாக கை பிடிச்சி இந்த டிவைன் கூட்டு போகணுன்னா அப்போ ஒரு தெய்வத்தை தனக்குள்ளே நிலைநிறுத்திக்கிறது தான். மாறிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம போய் வழிபடுறது வேறு. இப்போ திருப்புகழ் படிப்போம், 48 நாள் படிப்போம். இப்போ நீங்கள் நிறைய இந்த யூடியூப்ஸில் சொல்கிறது எல்லாமே 48 days நீங்கள் வேல்மாறல் படிங்க, பிரச்சனை சால்வ் ஆகிடும் அப்படின்னு. 48 நாள் படித்தா ஓகே, பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சு. 49 நாள் புது பிரச்சனை வருமே. அதுதான் சொல்கிறது, இது வாழ்க்கையோட அங்கம். நீங்கள் உணவு உடலுக்கு கொடுக்குறீங்க, இந்த டிவைனை உங்கள் ஆன்மாவுக்கு கொடுக்குறீங்க. இந்த ஆன்மா பரவசமாகணும். இதோட தன்மை என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதை தினம் தினம் பருக வேண்டிய அமிர்தம் இது. சும்மா ஒரு நாள் படித்தோம். இங்கே நிறைய இடங்களில் இப்போ புகழ்பெற்ற யூடியூப் சேனல்லேருந்து என்கிட்ட ஒரு அரை மணி நேரம் பேசினாங்க. வேல்மாறல் எல்லா இடத்துலையும் நடத்தக்கூடியவங்க நிறைய பேர். இப்போ நான் வள்ளிமலையை பற்றி பேசினதுக்கப்புறம் நிறைய யூடியூப் சேனல் மாற்றிக்கிட்டாங்க. 12 டைம்ஸ்னு ரொம்ப புகழ்பெற்றவங்க, பேரை சொல்ல விரும்பலை. 2-3 பேர் பேசிட்டாங்க. வேல்மாறலை பற்றி ஒரு 3-4 பேர் தான் பேசுகிறாங்க. அதில் 2-3 பேருமே நல்ல சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கவங்க பேசுனாங்க. எல்லாருமே மெட்டீரியல் என்கிட்ட கேட்குறாங்க, பாலானந்த சாமிகிட்ட பார்க்கணும், பர்மிஷன் வாங்கி கொடுங்க அப்படின்னு. சில பேர் இவங்களுக்கு வந்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப எளிதாக கிடச்சிச்சு. என்னோட பயணிச்சு ரொம்ப சகஜமாக பேசினார். எப்படி அது நடந்ததுன்னா திருப்புகழை தினம் தினம் அவங்க உயிர் மூச்சாக படித்ததுனால ஒரே ஒரு தன்மை தான். அவங்க வந்தவங்க பணக்காரவங்களா, ஏழையா, காசு இருக்கா,
அதை பற்றிலாம் கிடையாது. திருப்புகழ் படிக்கிறீங்களா, உங்களுக்கான மரியாதை அங்கே கொடுக்கப்படுது. நீ புகழில் உச்சத்தில் இருக்கீங்க, அதெல்லாம் அவங்க பார்க்கல. நம்ம திருப்புகழை பாராயணம் பண்ணுனாவே இன்றைக்கி அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்கன்னு கேட்காத ஆளே இல்லை என்கிட்ட. அரை மணி நேரம் பேசுகிறாங்க. நீங்கள் சொன்னதுக்கப்புறம் உங்களை பார்த்து தான் நாங்கள் எல்லாருமே மாற்றிக்கிட்டோன்னு சொல்கிறாங்க. நான் இதில் என்ன ஆகுதுன்னா, என்னோடய புக்ஸ்லாம் வாங்கி ரெஃபர் பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் வேல்மாறல் எல்லாருமே இப்போ நிறைய புக்ஸ் போட ஆரம்பித்தாங்க. நான் பேர்லாம் சொல்ல, அவ்வளோ பேர் இப்போ மாற்றிக்கிறாங்க. ஏன்னா உண்மை வந்து இப்போ நான் இது என்னுடைய முகத்தை காட்டிக்கணும் அப்படின்னா நான் என்ன வேணாலும் போய் சொல்லலாம், எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். ஆனால் நான் எனக்கு அது பிரச்சனை இல்லை. வள்ளிமலை இருக்குது, உண்மையாக இருக்குது, யாருக்கு போய் சேரணுமோ அவங்கள்ட்ட போய் சேரட்டும். அதை விட வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமி அனுஷ்டானத்தில் உட்காந்து படிக்கிறத விட ஒரு சிறந்த இடமும் இருக்குமா வேல்மாறலை? இப்போ எங்கெங்கேயோ நடக்குதே, நிகழ்வு நடக்குது, வெளிநாடுகளில் நடக்குது, எல்லா இடத்துலையும் நடக்குது. அங்கே அப்படியே இங்கே என்ன ஆகிடுதுன்னா, வார்த்தை ஜாலத்தில் முருகப்பெருமான் வந்துட்டார், நீங்கள் வந்தது முருகருக்கு தான் அப்படி இப்படின்னு சொல்கிறதுனால உங்கள் வாழ்க்கை மாறும்னு நம்புறீங்க. நம்பவே மாறாது. இதுக்கு பின்னாடி வேறு உலகம் இருக்கும். ஆனால் அங்கே வள்ளிமலையில் நாங்கள் கடைசியாக போனப்போ பாலானந்த சாமிகளோட முதல் நாள் வந்து ஒரு 4-5 பேர் தான் இருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம வழிபாட்டுக்கு வந்தவங்களோட ரொம்ப ஒரு குறிப்பிட்ட பேர் தான் இருந்தாங்க. அந்தளவுக்கு ஒரு பெரிய க்ரௌடு இல்லை இந்த தடவை இருந்துச்சு. கண்டிப்பாக அடுத்த தடவை எல்லாருக்குமே நான் சொல்லி தான், உங்களுக்கு நீங்கள் விருப்பப்படுறவங்க வரலாம், அதற்கான ஓப்பன் டாக் இருக்கும். ஆனால் அந்த இடத்துல உட்காந்து படித்த தன்மை நீங்கள் வேறு யார் வேல்மாறல் நடத்தினாலும் அங்கே கிடைக்காது. அந்த குருவோட பிளெஸ்ஸிங் இல்லாமல் வேல்மாறலை நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு அது பலனே கொடுக்காது. அந்த ஒரு விஷயத்தை உருவாக்கின குரு அந்த நாமத்தை சொல்லி அவருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் வேல்மாறல் சித்தியாகாது. அது யார் சொன்னாலும் சரி, எவ்வளோ பெரிய புலவர் சொன்னாலும் சரி, எவ்வளோ பெரிய ஞானி சொன்னாலும் சரி, அந்த வள்ளிமலை சுவாமிகளுடைய அனுஷ்டானத்தில் உட்காந்து திருப்புகழை படித்த மனநிறைவு நீங்கள் வேறு எங்கே போனாலும் கிடைக்காது. மூலத்தை பிடிச்சி பயணிக்கிறோம். எவ்வளோ பெரிய நமக்கு அந்த பிளெஸ்ஸிங் நமக்கு கிடைச்சிருக்கு. அவரோட நாமத்தை சொல்லி நம்ம தினம் தினம் உச்சரிக்கிறோம். ப்ரொனன்சியேஷன் நடக்குது. இதை வணிகப்படுத்த முடியும். என்ன ஆகும்? இப்போ எனக்கு நோக்கம் என்ன இருக்கும்? இப்போ அந்த கிளாஸஸ் நான் போடுறேன், ஒரு 1000 ரூபாய் வாங்கிட்டு ஒரு நாள் கிளாஸ்க்கு வேல்மாறலுக்கு 2000லாம் வாங்கினவங்களாம் இருக்காங்க. ஒரே நாள், ஒரு நாள் கிளாஸு ஒன்றும் கிடையாது. நீங்கள் அந்த நம்ம புக்கில் அடித்து கொடுத்தோம்ல, அதை பற்றி ஒரு 16 பாட்டை எக்ஸ்பிளைன் கொடுப்பாங்க. அது எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது. அதை பற்றி சொல்லுவாங்க. என்ன கொஞ்சம் அங்கங்கே மேக்கப் பண்ணி சொல்லுவாங்க. வார்த்தைகளை கோர்வை, அது வார்த்தை ஜாலம். 2000 3000லாம் வாங்கிட்டு நடக்குது கிளாஸஸ்லாம். இப்போ அந்த மாதிரி நான் பண்ணேன்னா எனக்கு நோக்கம் என்ன இருக்குன்னா, இந்த தடவை சுமதி அம்மாவுக்கு பணம் கொடுத்துட்டாங்க, தாமரம்மா கொடுத்துட்டாங்க, சிவகாமி அம்மா கொடுத்துட்டாங்க, ராஜேஸ்வரி அம்மா கொடுத்துட்டாங்க, சரோஜம்மா கொடுத்துட்டாங்க, இவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டாங்க, இவங்கெல்லாம் கொடுக்கலங்கிற மனநிலையில் தான் இருக்குமே தவிர என்னால் ஆத்மார்த்தமாக இந்த விஷயத்தெல்லாம் சொல்லவே முடியாது. டொனேஷன் வாங்குறதா இருக்கட்டும், அது நவீன முறையில் அப்படி நடக்குது. எதுவாக இருக்கட்டும், இந்த ஒரு அர்ப்பணிப்பே இருக்காது. நம்ம எந்த இடத்துல நமக்கு மாற்றம் வந்தது போல் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு ஒரு நோக்கத்தில் செயல்பட்டால் தான் அது உங்களுக்கு மாற்றம் கொடுக்கும். என்னுடைய நோக்கம் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும். நான் பெற்ற இன்பம் பெருக வையகம்ங்கிற மாதிரி இது எனக்கு கிடச்சிருச்சு, இதை நான் மட்டும் வச்சுட்டு போயிருந்துருக்கலாமே. அது வந்து சுயநலம். அப்படி நினைக்கக்கூடாது. நம்மளுடையது ஏன் இந்த வள்ளிமலையை பற்றி இப்போ காட்டணும்? இப்போ நான் 2021 22 போனப்பெல்லாம் வள்ளிமலையை பற்றி யாருக்கும் தெரியாது. இப்போ எவ்வளோ கூட்டம் போகுது பாருங்கள். நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. டெய்லியுமே ஒரு 100 பேர் வந்துட்டுருக்காங்க. நிறைய பேர் போக ஆரம்பிச்சிட்டாங்க திருப்புகழ் ஆசிரமத்துக்கு. முன்னாடி கோவில் கூட போவாங்க, அந்த ஊர் மக்கள் போவாங்க. இன்றைக்கி தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. உண்மை என்னைக்கு இருந்தாலும் வெளிப்பட்டுரும். நிறைய பேர் இப்போ சொல்கிறாங்க, ஐயோ நான் வேலுமையிலும் சேவல் சொல்லிட்டேன், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறேன்னு புகழில் உச்சத்தில் இருக்கார். வேல்மாறலை பற்றி உலகம் முக்க நடத்துகிறார். நான் இதை ஆரம்பத்திலே அவர்கிட்ட நான் சொன்னேன், தயவு செய்து தப்பு பண்ணுறீங்க. நான் புக்கு கொடுத்தேன், அப்பயுமே அது இல்லை. இப்போ அது மூலத்தை பிடிச்சதுக்கப்புறம் ஐயோ நான் இப்போ இத்தனை தடவை சொல்கிறேன், என்ன பண்ணுறது? முதல்ல குருவோட நாமத்தை முதல்ல சொல்லுங்க. உங்கள் ஃபோட்டோவை போட்டுக்கிறீங்க, தப்பு இல்லை. அது வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகளை போடுங்க, அருணகிரிநாத சுவாமியை போடுங்க, இவங்களுக்கு ஞானத்தை கொடுத்த பொங்கித்தாயை போடுங்க.
அப்படி பண்ணலைன்னா ஒரு காலகட்டத்தில் நம்ம மறைஞ்சிருவோம். நம்மளை வந்து முன்னிலைப்படுத்தி செய்யப்பட்ட விஷயங்கள் எதுவுமே இங்கே நிலை நிறுத்தப்படலை. இது நான் இல்லைனாலும் இது நடக்குது. ஆனால் சில நிகழ்வுகள்லாம் அவங்க இல்லைன்னா அது நடக்காது. சிவகாமி அம்மா யார், காமாட்சி அம்மா யார், இவங்களாம் லிங்க் கொடுக்குறாங்க. விஜயகுமார் யார், செந்தில் சார் ஏதாவது ஒரு டாக் பண்ணால் உடனே அடித்து கொடுக்குறாரு. இது நான் திட்டமிட்டேன்னா, அவங்க வீட்டில் போய் இன்வைட் பண்ணேன்னா எதுவுமே கிடையாது. என்னுடைய நோக்கம் சரியாக இருக்குது, எனக்கு கிடைச்சது கரெக்டாக இருக்கும். தினம் இது 6 மாதத்துக்கு மேலே நடக்குது, 2 வேளையும் நடக்குது. நான் இல்லைனாலும் இது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா என்னுடைய நோக்கம் எல்லாருக்கும் போகணும். இது நம்ம வந்து பணம் தான் வாங்கணும், பணம் தான் பிரதானம்னா அந்த பணம் வரும். அந்த பணம் வந்து என்ன பெரிய லெவலெல்லாம் நம்ம வாழ்க்கையெல்லாம் பூர்த்தி பண்ணிடாது. அது நடந்துகிட்டு இருக்கும். என்னோடய நோக்கம் சரியாக இருந்தால் இந்த டிவைன் நமக்கு சரியாக வழி நடத்துது. இதை உணர முடியுது. அதனால தான் சொல்கிறோம், யாருக்காவது கஷ்டம் ஆகுதுன்னா நமக்கு அந்த அட்லீஸ்ட் நம்மளால் ஒரு ப்ரேயராவது பண்ணிங்க, இந்த கஷ்டம் போகட்டும், அவங்க நல்லா இருக்கட்டும். இங்கே எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற சோல் தான். இப்போ உங்களுக்குள்ளே என்ன ஆன்மா இருக்கோ அதுதான் ஆப்போசிட் பர்சனுக்குள்ளேயும் இருக்குது. இந்த புரிதலை ஏற்படுத்துறதுக்கு நமக்கு ஒரு பெரிய போராட்டமே தேவைப்படுது. அவ்வளோ சீக்கிரம்லாம் இது வந்து பிறவி குணத்தெல்லாம் நம்மளால் மாற்ற முடியாது. ஆனால் இந்த வழிபாடும் உங்கள் பிறவி குணத்தை மாற்றும். அதற்கான தன்மையை தான் நித்தம் நம்ம பரகிட்டு இருக்கோம். இதில் ஏதோ ஒரு புண்ணியம் இருக்குது. இந்த பொங்கித்தாயை நம்ம வந்து இப்போ தினம் குரூப்பில் பொங்கித்தாயோட தினமும் அபிஷேகமானோன்னு உடனே ஃபோட்டோஸ் வரும். அதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்கன்னு நம்புகிறேன். அம்மாவை பார்த்து உள்ளுக்குள்ளே நிலை நிறுத்திங்க. ஒரு மிகப்பெரிய வழிகாட்டுதல் உங்களுக்கு இருக்கும். அதை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நீங்களே அதை உணர்வீங்க. வள்ளிமலை சுவாமிகளுக்கு ஏற்பட்டது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எப்படி அந்த அம்மா வள்ளிமலை சுவாமிகளை வழி நடத்துனாங்களோ உங்களையும் வழி நடத்துவாங்க. அந்த உழைப்பும் அர்ப்பணிப்பும் அந்த கருணையும் அன்பும் உங்களுக்கு இருக்கணும். அது 1 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம், 3 வருஷம் ஆகலாம், 10 வருஷம் ஆகலாம், 12 வருஷம் ஆகலாம். பெரிய குருவுக்கே நீண்ட நாள் ஆச்சு. உடனே நம்ம வந்து 48 நாளில் வந்து தெய்வம் பேசிடணும், எல்லாம் பேசிடணும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. அப்படி நடக்காது. அதுக்கு நமக்கு நிறைய அகத்துக்குள்ள பரிமாணம் ஏற்பட்டு அந்த கருணை பிறந்தால் தான் தெய்வத்தோட காட்சிகள் புலப்படும். மனித மனதை வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. தெய்வ மனம் மாறணும், அது டைம் எடுக்கும். அந்த டயத்துக்காக தான் நம்ம பொறுமையாக இருக்கிறோம். நேரம் கடந்துடுச்சு. அனைவருக்கும் நன்றி. மீண்டும் பிரம்ம முகூர்த்தத்தில் சந்திக்கலாம். நாளைக்கு சந்திப்போம். தடந்தோல் வாழ்க, குருசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மஞ்சிதன் வாழ்க, யானைதன் அலங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம், பேலும் மயிலும் துணை முருகாசன். அனைவருக்கும் நன்றி. நன்றி ஐயா. நன்றி அனைவருக்கும் நன்றி. நன்றி.